வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கு சீசன் 9 டே 4ல தான் நம்ம இருக்கோம். ஓகே. இன்னைக்கு வழக்கம் போல ரொம்பவே அருமையா ஒரு சாங்கோட ஆரம்பிச்சது பிக் பாஸ் 4. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? பிக் பாஸ் 4ல மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் குடுத்தாங்க. மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் குடுக்கும்போது, இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு நிகழ்ச்சி தான் இருந்தது. நெறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, டான்ஸ் மாஸ்டர் கூட உள்ள இருந்திருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு நான் பார்த்ததே இல்ல. நீங்க பார்த்திருந்தீங்க அப்டின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் பிக் பாஸ் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாரு அப்படின்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லங்க. அவரு வந்து எல்லாரும் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து இரிட்டேட் பண்றாரு. இது எப்புட்றா வெளில போவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதுல தான் இருக்கோம். அவர் ஒரு விஷயம் யாரோ பண்ணாரு. அது ஒரு பெரிய விஷயமா 100 நாளைக்கு அறுக்கக்கூடிய ஆளு. அப்படி ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் அவர வச்சு குடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது, என்ன? அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு பார்த்தோம் அப்படின்னா, இவரோட பேர் இந்த வாட்டர்மேன் அகாடமி அப்படிங்கிற ஒரு ஆக்டிங் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்கூல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே இவருக்கு வந்து ஆக்டிங் சொல்லி தரணுமா. இவரு ஆக்டிங் சொல்லி தரணுமா, அங்க உள்ளவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களாம். என்னடாங்கிற மாதிரி தான் இருந்தது. பாஸ் என்ன பாஸ் நீங்களுமா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? சரி, ஓகே. ஓகே. இவரும் வந்துட்டு நடிப்பு அரக்கன் வந்துட்டு எல்லாருக்கும் ஆக்டிங்கும் சொல்லிக் குடுத்தாரு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, விக்ரமுக்கு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் குடுத்தாங்க. ஓகே. விக்ரமுக்கு கூட குடுத்துருக்கலாம். அவரு கூட நல்லாவே பேசினாரு. ஆனா, இந்த நடிப்பு அரக்கன் கொல்றாரு மனுஷன. அப்படிதான் இருந்தது. பிக் பாஸ் தயவு செஞ்சு உங்கள்ட்ட ஒரு ஒரு ஹம்பிளான ஒரு ரிக்வெஸ்ட்டா எடுத்துக்கோங்க. இனிமே வந்து மாடர்ன் மெலன் ஸ்டார வச்சு நீங்க கன்டென்ட் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப கொடுமையா இருக்கு பாஸ். தாங்க முடியல. அவர இருந்து எப்படா வெளில தூக்குவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இதுல வந்து அவருக்கு நீங்க நெறைய வந்து எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாரி ஊத்திட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, கேப்டன்ஸிக்கான 2வது டாஸ்க் பண்ணுவோம். மொத டாஸ்க் தான் நேத்து முடிஞ்சுச்சு. இன்னைக்கு வந்து 2வது டாஸ்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்க. நேத்து வந்து நான் எவ்வளோ டைம் வந்து வாட்டர் வந்து விட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லாருமே யோசிக்கும்போது, நம்ம நேத்து வந்து இத பத்தி நம்ம பேசியிருந்தோம். நெறைய டைம் வந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க உள்ள. அந்த டைம்ல வெளியில பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் 3 ஆர் 4 டைம்ஸ் வந்து வந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து லைவ்ல பார்த்தா தெரியும். நைட்லயும் தண்ணி விட்டு பார்த்தாங்க. அப்பயுமே வந்து யாரும் எடுக்கல. அப்போ வந்து பிக் பாஸ் ரொம்பவே கோவப்பட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து வந்து 4 நாள் தான் ஆகுது. 4 நாளுக்குள்ள அவ்வளவு தூக்கமா? அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. தூங்கிட்டாரு. யாரு? ஆ கமருதீன் வந்து தூங்கிட்டார். கமருதீன் தூங்குனதுனால வாட்டர் வந்தது தெரியல. அதனால வாட்டர் வந்து ரொம்பவே டிமாண்ட் ஆயிடுச்சு. அவங்கள மட்டும் டோஸ் குடுக்கல. வீட்ல உள்ள எல்லாரையும் ஒட்டுமொத்தமா தான் பேசினாங்க. தண்ணீங்கிறது அவருக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு தான். நீங்களுமே கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்திருக்கலாம். இப்போ வந்து நான் தண்ணிய வச்சு தான் ஒரு டாஸ்க்கே பண்ண போறேன். இவங்களுக்கு தண்ணி புடிக்கல. அதனால இன்னைக்கு டாஸ்க் நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்ல முடியுமா? அப்படின்னு ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தாரு. நாக்கு கொஸ்டின் தான். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருக்கவும் தண்ணி நான் விடுறேன். நீங்க வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அத வச்சு தான் நாங்க டாஸ்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. இப்ப தண்ணியும் ஃபில் ஆயிடுச்சு. டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க வந்து இப்ப நேத்து வின் பண்ணவங்க இருக்காங்கல்ல 8 பேரு. அவங்களுக்கான டாஸ்க் தான் இது. இதுல வந்து 5 பேர வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாங்க. டாஸ்க்ல பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட் வைக்கப்பட்டிருந்துச்சு. ரொம்ப அழுக்கான நிலையில வைக்கப்பட்டிருந்துச்சு. அலாரம் அடிச்ச உடனேயே அங்க இருக்கிற பேண்ட் எடுத்துட்டு போயி பக்கெட்ல தண்ணி நிரப்பி எடுத்துட்டு வந்து அத நல்லா வாஷ் பண்ணி யார் நல்லா கிளியரா வாஷ் பண்றானோ, அவங்க தான் வின்னரு. நல்லா வாஷ் பண்ணிட்டு அங்க வந்து ஆங்கர் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஹேக்கர் வந்து மாத்தி வச்சிருந்தாங்க. அதுல வந்து சீக்கிரமா ஃபர்ஸ்ட்டா வந்து 5 பேர் வந்து அதுல மாத்தி காய வைக்கணும். இது கிளீனா யார் இருக்காங்களோ, அதுல ஒரு 3 பேர செலக்ட் பண்ணி 3வது டாஸ்க்குக்கு அனுப்புவோம். இதுதான் டாஸ்க் குடுத்திருந்தாங்க. ஓகே. இப்போ வந்து அலாரமும் அடிச்சிருச்சு. எல்லாருமே ஓடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி பார்வதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, டைரக்ட்டா பக்கெட்டோட ஓடிட்டாங்க. அவங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட்ட எடுக்கல. அப்புறம் அங்க ஒரு கலவரம் ஆயிருச்சு. இந்த கலவரத்துல விஜய வ விஜய வந்து வெளியில தள்ளிவிட்டு கெமி இருக்காங்க பாருங்க. எப்பா! அவங்க ஒரு ஃபுட்பால் பிளேயரு. இது நமக்கு தெரியும். அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு பிளேயரு, கிரிக்கெட் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபுல் எனர்ஜியையும் குடுத்து, அப்படியே பார்வதிய வந்து நல்லா ஹக் பண்ணி தள்றாங்க. அவங்களோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, அவங்க புடிச்சிருக்க வாட்டர் கீழ ஊத்துறோம். இன்னொரு விஷயம் பார்வதி வந்துட்டு அந்த டாஸ்க்குள்ள போகவே கூடாது அப்படிங்கிறதுல கெமி வந்து ரொம்பவே உறுதியா இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க கிட்ட சண்டை போட்டு அங்க ஒரு குழாடி சண்டை மாரி பார்க்கறதுக்கே என்னடா இதுக்கெல்லாமாடா சண்டை போடுவீங்க? விட்டுட்டு போங்களேன்டா அங்க 5 தானடா செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு வழியா தண்ணிய புடிச்சு ஊத்திட்டாங்க. பார்வதி அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே இல்லங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மிச்சம் வச்சிருந்தாரு நவீன் நெனைக்கிறேன். தண்ணி வச்சிருந்தாரு. அந்த தண்ணிய வாஷ் பண்ணி அவங்க போய் காய போட்டாங்க. ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா 5 பேர் போட்டாச்சுப்பா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. இந்த 5 பேர ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு 3 பேர் வரும் இல்லையா? அதுல பார்த்தோம் அப்டின்னா, துஷாந்த் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்திருந்தாரு. அடுத்து வந்து பிரவீன் ராஜ் வந்திருந்தாரு. 3ஆ பார்த்தோம் அப்டின்னா, ஆதிரா வந்து நின்னுனாங்க. ஸோ இவங்க 3 பேரும் தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் டாஸ்க்குக்கு போறாங்க. அந்த நெக்ஸ்ட் லெவல் டாஸ்க்ல யாரு வின்னர் அப்டிங்கிறது நாளைக்கு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்.
ஓகே. இதனால இரிட்டேட் ஆன பார்வதி கொஞ்சம் அழுகாச்சி மூஞ்சா போயிடுச்சு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, 15 ஆர் 60 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வீட்டுக்கு ஞாபகம் வந்துட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 நாள் தாங்க ஆகுது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கூட நடக்கல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பக்கமா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ஓகே. இது தொடர்ந்து பார்த்தோம் அப்டின்னா, தண்ணிக்கான ஃபைட்டும் நடந்துச்சு. நீங்க வந்து ஒழுங்கா இருந்திருந்துக்கலாம். நீங்க வந்து பார்த்துட்டு இருந்துக்கலாம். நீங்க சொல்லியிருந்துக்கலாம். நீங்க எதுக்கு இத பத்தி கேட்கிறீங்க? நீங்க யார் இத பத்தி கேட்கிறது? இப்படிலாம் ஒரு கான்வர்சேஷன் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அவங்களுக்குள்ளேயே வந்து காம்ப்ரமைஸும் ஆயிட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து 150 இதுக்கு மேல வந்து தண்ணி வச்சிருக்காங்க வாட்டர். ஸோ போதுமான அளவு வாட்டர் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு சப்போஸ் நம்ம தூங்கும்போது பிக் பாஸ் வந்து அவருடைய வேலைய காட்டாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, கமருதீன் அண்ட் சபரீஷ் வந்து நாங்க வந்து வாட்டர் தண்ணி ஊத்துறதுக்கு நேரா படுக்க போறோம். ஊத்துன உடனே என்னாக்கும் நாங்க ஏஞ்சுப்போம் அப்படிலாம் சொல்லி ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் நந்தினிய ஓட்டலாம் இல்ல. ஜஸ்ட் வந்து நந்தினிய அந்த கான்வர்சேஷன்குள்ள இழுத்துக்கிட்டாங்க. அதாவது இப்போ தண்ணி ஊத்தும்போது சப்போஸ் நான் இறந்துட்டேன் அப்படின்னா, நான் இறந்துட்டேன்னா எப்படி அழுவாங்க ஒவ்வொருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அதுல வந்து அவங்கள பத்தி நந்தினிய பத்தி லைட்டா சொல்லிட்டு இருந்தாங்க. நந்தினிய பத்தி எதுவும் பெருசா சொல்ல லிப்ஸ்டிக் போட்டுருந்தாங்க அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. இத வந்து ஒரு பெரிய விஷயமா நந்தினி எடுத்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுது, அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணி வீதியே ரணகளமாயி, "நீங்க எல்லாரும் போங்க தயவு செஞ்சு யாரும் என் முன்னாடி நிக்காதீங்க போங்க" அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவள சமாதானம் பண்ணி கனி வெளியில கூட்டிட்டு வந்து, அதுக்கப்புறம் உள்ள ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் தயவு செஞ்சு அவட்ட வந்து ஒரு காமெடியா கூட ஒரு எந்த விஷயமும் சொல்லாதீங்க. அவங்க ரொம்ப வந்து சீரியஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுனாங்க. அப்புறம் வந்து கதை டைம் இல்லையா? ஸ்டோரி டைம் வந்து நேத்து பண்ணல. டைம் வந்து ஸ்டோரி பண்ணாங்க. ஸ்டோரி பண்ணும்போது கலையரசன் சொன்னாரு. ஓகே. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. சொல்லி அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அடுத்து பிரவீன் காந்தி பண்ணாங்க. பிரவீன் காந்தி பண்ணும்போது பார்வதியோட ஆட்டிட்யூட் வந்து கொஞ்சம் அகோரமா தான் இருந்தது. ஏன்னா, அவர் வந்து நீங்க கண்டஸ்டன்ட்டா உள்ள இருக்கீங்க. நீங்க எல்லாரும் ஓகே. உங்களுக்கு புடிக்கல. எப்படியோ மனஸ்தாபம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவரோட வயதுக்கு நீங்க வந்து மரியாதை குடுக்கணும் இல்லையா? ஸோ காலனில கால் போட்டுட்டா, ம். சொல்லு. அப்படின்னு ஆட்டிக்கிட்டு அந்தோட ஆட்டிட்யூட் பார்க்கும்போது மனுஷனுக்கு ரொம்பவே ஹார்ட் ஆயிடுச்சு. இந்த பாருங்க நீங்க பேசும்போது நானும் இதே தான் பண்ணுவேன். அப்படி நானும் அப்படி சொல்லலையே அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நான் அப்படிங்கிற தலைப்புல அவங்க கதைய சொன்னாங்க. நான் அப்பலாம் சொல்லக்கூடாது அப்படி ஸ்டோரி வந்து சொந்தமான கதைய சொல்றது தான். இதுல யாரு அவங்க வந்து ஈஸியா பரவுறீங்க இது சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாரு? அ பிக் பாஸ் வந்து அசிஸ்டன்ட்டா உங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா உள்ள? தெரியல. ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஏதாவது பேச ஆரம்பிச்சாங்க, நீங்க அத பத்தி சொல்லக்கூடாது. நீங்க அத பத்தி சொல்லக்கூடாது. அப்ப என்னத்த யாரு தான் சொல்றது? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே பேசக்கூடாது. விஜய பார்வதி மட்டும் தான் பேசணும். இப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே. ஒரு வழியா எல்லாருமே சமாதானப்படுத்தி சாரும் வந்து கதைய சொல்லி முடிச்சுட்டாரு வச்சுக்கோங்களேன் பிரதீனா. ஓகே கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு வழியா இன்னைக்கு 3 பேர் வந்து கதைய சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆ ஆகியும் வந்து தன்னோட கதைய வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதில பார்த்தோம்னா, முக்கியமா நம்ம ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது வந்து, நேத்து வந்து நான் Instagramல பார்த்துட்டு இருக்கும்போது நெறைய விஷயங்கள் அது போச்சு. அத பார்த்தோம்னா, வெளிய பிஆர் ஒர்க் பண்றீங்க. ஓகே பண்ணுங்க. அது உங்களோட விருப்பம். யாருமே பிஆர் வைக்காம இது வந்து பிக் பாஸ்ல வந்து வின் பண்ண வந்து கிடையாது. லாஸ்ட் டைமும் தெரியும். அதுக்கு முன்னாடி மேலலாம் பிஆர் வச்சு தான் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த டைம் இந்த பிஆர் பண்ற வேலைலாம் பார்த்தீங்க அப்படின்னா அரோரா. அரோரா வந்து ஏதோ ஒரு அக்காவா, அதுக்கப்புறம் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கா வந்துட்டு வெளியில எடுத்த கெட்ட பேர்கள வந்துட்டு உள்ள சரிப்படுறதுனாக தான் கோயிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க. என்னது இது? எப்படியாவது அவங்க பிக் பாஸ்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அ எந்த வழி வேணாலும் தேர்ந்தெடுத்துக்க வச்சுக்கோங்களேன். உங்கள மாரி மாடலிங்கா வேணாலும் வச்சுக்கோங்க. நம்ம வாட்டர் வேலம்னு ஒரு கோமாளித்தனத்த வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு, நான் அந்த விஷயத்தினால நான் தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிட்டேன். என்ன நான் நல்லவளா காட்டிக்கிறதுக்காக நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்களா? லைனா? வரத்துக்காக அந்த மாரி ஒரு இத குடுக்குறீங்களா? இது வந்து ஒரு தவறுங்க ஐயா. இவங்க வந்து இப்ப அவங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் நடந்து, அந்த விஷயத்த சரிப்படுத்துறதுக்காக நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கேன் அப்டின்னா, ஓகே. நீங்க எல்லாமே உங்களோட ஃபேம்க்காக பண்ணிட்டு, இப்ப ஃபேம் ஆயிட்டு பிக் பாஸ்க்குள்ள வீட்டுக்குள்ள போயிட்டு, இல்ல, இல்ல அத தொடைக்கிறதுக்காக தான் நான் உள்ள வந்தேன். அப்ப தப்பு பண்ணிட்டு உள்ள போய் எதாவது தொடைச்சுக்கலாமா? ஸோ, இதுல வந்து தவறு என்னன்னா, பிக் பாஸ் செலக்ஷன் இது வந்து ரொம்ப தவறு. இது மாரி ஆட்கள உள்ள கொண்டு வரதுனால தான் டிஆர் வேல பார்க்குறவங்களும் இந்த மாரி தப்பான விஷயங்கள வந்து கருத்துக்கள வந்து மக்கள் கிட்ட நுழைக்கிறாங்க. இது மூலமா தவறான கருத்துக்கள் வந்து பலரோட மனதில பதியும். பலருக்கும் வேற மாதிரி தோன்றும். இப்படி பண்ணா நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிடலாம். ஓகேவா? அப்போ உள்ள போயிட்டு நம்ம பேர சரி பண்ணிக்கலாம். வெளியில என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கலாமா? உள்ள போய் பேர வந்து சரி பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இத கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் அந்த மாரி ஒப்பீனியன் இருந்துச்சு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கூடவே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.